நாள் என்ற நிலையை தொடர் உரையாக அறிந்து வருகிறோம். அது அறிவதற்கு முன்னால் சின்ன அறிவிப்பு. பெருநாள் தொழுகையை நேற்றும் அறிவித்தோம். நாளை செவ்வாய்க்கு பிறை தேடும் நாள், சந்தேகத்துக்குரிய நாள். நபி வழி அடிப்படையில் பிறை தென்பட்டால் புதன் காலை 7:30 மணி அளவில் தொழுகை நடைபெறும். கீழே அந்த வழி, அந்த கீழே உள்ள அந்த பின்னாடி ஒரு இடம் இருக்குது, மர்கஸ்லே பின்னாடியே என்ன இருக்குது, ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கிறது, நிலம் மனம் மாதிரி. மேலே பெண்களுக்கு சரிங்களா, ஒடுவு எடுத்துட்டு வந்தாலும் வந்துக்கிறங்க, சௌரியமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அறிவிக்கப்படும். அப்படி பிறை தென்படவில்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் வேலன் உறுதியாக பெருநாள் இருக்கும். இதுதான் அதோடைய அறிவிப்பு. பித்ராவும் நீங்க கொடுக்கணும் என்றால் கொடுத்து அதையும் ரசீதையும் பெற்றுக் கொள்ளுங்கள். இது செய்யுங்க. அதுக்கு பிறகு இந்த பெருநாள் விஷயமாக ஒரு ஹதீஸை உங்களிடம் தெளிவுபடுத்திவிட்டு உரைக்கு சென்று விடலாம். பொதுவாகவே பெருநாள் வரும்பொழுது எந்த ஒரு நம்முடைய சட்டத்திட்டங்கள் வந்தாலும் அதுல மார்க்கத்துக்கு முரணான நிலைப்பாடுகள் எல்லாத்துலயுமே இருக்கும். ஒரு நோம்புல எடுத்துக்கிட்டா 27 நுழைஞ்சி அதுல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி வச்சிருவாங்க. ஒரு பெருநாள் வந்தா அதையும் விட்டு வைக்கல, ஒரு பிறைய கணிக்கிறங்கிற பேர்ல அதுல நுழைஞ்சிருவாங்க. கல்யாணம் வந்தா அங்கேயும் உள்ள பூந்து ஒரு அல்பாத்தியாக போட்டுருவான். இப்படி எந்த ஒரு விசேஷ பண்டிகை இருந்தாலும் சரி, பிறப்பு முதல் இறப்பு வந்தாலும் உள்ள பூந்து அங்க ஒரு கத்தப்பாத்தியாக போட்டு அதுலயும் உள்ள பூந்து மார்க்கத்தின் நிலையை மாற்றக்கூடிய அம்சம். எது எடுத்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சி, இன்பமோ துன்பமோ, அனைத்திலையும் மார்க்கம் சொல்லாத ஒரு சட்ட திட்டங்களை உள்ளே நுழைத்து காசடிக்கக்கூடிய ஒரு கம்பெனி மாதிரி என்ன செய்யறாங்க சில உலமாக்கள். படித்திருந்தும் அந்த நாசக்கார வேலையை செய்யக்கூடிய காட்சிகளை நிறைய மக்கள் அறிவார்கள். இருந்தாலும் அது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அதுல ஒரு மூல வறண்ட ஒரு கூட்டம் என்ன சொல்லுது என்றால், பெருநாள் அந்த நோன்பு நாளை கணித்து கொண்டாடி விடுவார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க சொல்றாங்க. பார்ப்பதற்கு என்ன மாதிரி ஒரு செய்தியை சொல்றாங்கன்னா, ரா ரா என்றால் பார்க்கிறது, தரா யரா அப்படிங்கிறது தான் அதுல வரும். இதுல பார்க்கக்கூடிய அந்த செய்திகள்லாம் எப்படி என்றால், தரஹு நீங்கள் பாருங்கள். எதை பார்க்கணும்? பிறையை நீங்கள் பார்த்து நோம்ப வையுங்கள். இதா வஐதும் ஹிலால ஃபஸூமுஹு நீங்கள் பார்த்து நோன்பை வையுங்கள். இதா ரைத்தும், இந்த ராதா வந்துடும் சரியா, ஒரு எழுத்து தான், அதுல யரா வரும், தரா வரும். ரைத்தும் ஃபயுஃப்தரும் நீங்க பார்த்து நோன்பை வையுங்கள். பிறைய பார்த்தோம்னா நோன்பை விட்டுருங்கள். இதை எப்படின்னா கண்ணுக்கு கண்ணு பார்க்கிறதுக்கு தான் இந்த சொல்லு வரும். இதற்கு கூட இன்னொரு மஃபூல் வரும், வந்தாதான் கருதுவது என்று அர்த்தம் வரும். ஒன்று வந்தால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா அது பார்க்கிறது. அவங்க காலத்துல என்ன செய்தாங்க, பார்த்துத்தான் அந்த பெருநாளை கொண்டாடினார்கள் அந்த 10 வருட வாழ்க்கையில். இல்லைன்னா அல்லாஹ் வஹிய மூலியமா அனுப்பி எதை செஞ்சிருப்பான், அதெல்லாம் ஒன்னும் பார்க்காத, கணிச்சிரு, அதுக்கு முன்னாடியே கொண்டாடிங்கிற மாதிரி கொண்டாடலாங்கிற மாதிரி செய்தியை கொண்டு வந்துருவாங்க. அப்படி சாத்தியம் கிடையாதுங்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு செய்தினா, குர்ஆன்ல நமக்கு ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை பாருங்க, அதை பார்த்துட்டு நம்மளுடைய உரைக்கு போயிடலாம். ஷஹரு ரமலான் அல்லதி, இது நம்ம அடிக்கடி தெரிஞ்சதுதான். ஷஹர்னா மாசம், ரமலான்னா அந்த மாசத்துடைய பேர். அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனை நாம் அருளினோம். எப்ப அருளினோம்? ரமலான் மாதத்தில் அருளினோம். ஹுதலின் நாஸ், அது மனித குலத்துக்கு நேர்வழி காட்டும். பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், ஃபுர்கான் அந்த ஃபரக்கங்கிறதுல இருந்து ஃபுர்கான் வந்துடும். அது பொய்யையும் உண்மையும் என்ன செய்யும், பிரித்து காட்டும், நேர்வழியையும் காட்டும், அது சரியா காட்டும். அதுக்கப்புறம் தான் முக்கியமான செய்தியை சொல்றான். ஃபமன், இந்த ஃபா வந்துருது, மண், இந்த ரெண்டும் வெவ்வேறு. இது ஃபா வந்துட்டாலே எனவே மறுபடி ஒண்ணு அல்லாஹ் சொல்ல வர்றான். ஃபமன் ஷஹித மின்கும், உங்களில் யார் அதை அடைகிறார்களோ, ஷஹர ஃபல்யஸ்ஸுமுஹு, சோம் என்ற நோம்பு, ஃபா என்றா மறுபடி எனவேன்னு வந்துருது. அப்போ மின்கும், கும்னா அதுவும் பன்மையா சொல்லப்படுகிறது. ஷஹித அடைகிற கூடியவர், நீங்க நோன்பை நோட்டுக் கொள்ளுங்க. அடையிற ஒரே நாள்ல அடைய முடியாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டயத்துல அடைய முடியும். அப்படித்தான் இங்க அமைப்புகள் இருக்கிறது. தெளிவான வசனம் இது சொல்கிறது. இதையும் தாண்டி என்ன செய்யறாங்க, குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அப்படி குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவங்க எப்பவுமே 2 பெருநாள் தான் கொண்டாடுவாங்க. வெளியில சும்மா ஒரு விஞ்ஞானி மாதிரி தன்னை காட்டி கொண்டால்
யாராவது இளைஞர்களை வளைத்து போடலாம், அரபு நாட்டுக்கு காசுக்கு சல்லிக்கு மாரடிக்கலாம் என்ற அடிப்படையில் செய்கிறார்கள். இதை ஒரு வித்தியாசம் சொல்கிறார்கள். இதற்கு சரியான ஆதாரங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ராங்கிறதை நாங்கள் கணித்து கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லுவாங்க. ராக்கு ரெண்டு அர்த்தம், ரெண்டு கருத்து வரணும், வந்தா தான் அதை சிந்திக்கிற தன்மைக்கு போகும். உதாரணத்துக்கு கைஃபபா, இது நம்ம ஃபீல் சூறால வருமே, அலம் தர கைஃபபால ரப்புக்க பி அஸ்ஹாபில் ஃபீல். அலம் தர ரெண்டு மஃபூல் ரெண்டு வந்துருது. அப்ப அது என்ன வருது, நீங்கள் சிந்திக்கவில்லையான்னு தான் வரும். யானைப்படையை பத்தி பார்க்கச்சல யானைப்படையை ஒருத்தன் அழிக்க வருவான். அழிக்க வரதுல என்ன, அந்த ஆபிரகாங்கிற மண்ணை என்ன வருவான், இடிக்க வருவான். இடிக்க வரதுல அல்லாஹ் அபாபில் பறவையை விட்டு அடிக்கிறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா முதல் இடத்துல வரக்கூடியது பார்க்கவில்லையான்னு வராது. ஏன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் வசனம் இறங்கச்சல அவங்க தூதரா இருக்கிறாங்க. ஆனா இந்த கௌபா இடிக்க சில ஹரம் ஷரீஃபை இடிக்க வரச்சுல அவன் முஸ்தலிஃபா கிட்டையே மறைத்து அல்லாஹ் அந்த யானைப்படையை நாசமாக்கிடுறான் அப்படின்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. முன்ன இடத்திலேயே அழிச்சிடறான். ஆனா அதை சிந்தித்து பாருங்க, அந்த அதுக்கு பேர் சனத்துல் ஃபீல். அந்த ஆண்டுக்கு பேர் ஏனை ஆண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் பிறக்கிறதா எழுதி வைத்திருக்கிறார்கள் வரலாற்றுல. அப்போ சிந்திக்கத்தான் முடியும், சிந்திப்பதற்கு சொல்லுவாங்க. ஆனா வந்தால் இந்த மாதிரி 2-3 மஃபூல் வரணும், அலம் தேர 2 வரணும். ஒண்ணு பார்வை பார்க்கறத பத்தியே பேசுறதுனா பார்க்கிறது தான் என்றது இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். கூடுதலா அதே தான் தரா யரா அதுதான் வரும், ஹதீஸிலையும் அதுதான் வருகிறது. அதனால பார்த்துதான் அதை நம்ம முடிவு பண்ணணும். அதே மாதிரி பார்க்காமல் பண்ணக்கூடிய எவ்வளவு கணிச்சு பண்ணக்கூடிய இங்கிலீஷ்காரனுடைய ஒரு ஜனவரி 1 கூட அவனால அப்படி கொண்டாட முடியாது. நியூசிலாந்துல கொண்டாடினதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு ஒரு 6 மணி நேரம் 4-5 மணி நேரம் கழிச்சு வருது. நிறைய டயங்கள் தாறுமாறான வித்தியாசம். அப்புறம் எந்த ஒரு மாற்று பண்டிகைக்கு ஒப்பா செய்யக்கூடாது. அவங்க தான் திட்டம் போட்டு கரெக்டா ஒரு தேதியில கொண்டாடுவாங்க. அப்ப இது நமக்கு இப்படி செய்யறது தான் சிறந்தது. இது அவங்க சொல்வது முதல்ல கடைபிடிக்கவே முடியாது, அவங்களே கடைபிடிக்க மாட்டாங்க. பாதி பேர் வெளியே சும்மா ஒரு என்ஜாய்க்கு அந்த குரூப்போட சேர்ந்துக்கிடுவாங்க. அதனால அவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். இப்படி குழப்பமானதை சொன்னால் மக்களை சில பேர் நம்ம கிட்ட வருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால குழம்பி விடக்கூடாது, பார்த்து செய்வதுதான் நபி வழி. அதை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கணும். இப்பொழுது நம்ம உரைக்கு போய்விடும். அதுதான் நம்ம சொல்றோம், ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான், யாரும் நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அந்த அவங்க சொல்றாங்க, ஆனா காலத்து தகுந்த மாதிரி இடத்து தகுந்த மாதிரி மாறுது இல்ல. அந்த வானிலை அறிவிக்கை அப்படித்தானே நல்லா படைச்சிருக்கிறான். அமெரிக்கா பகல்ல இருக்குது, பல நாடுகள்கிட்ட இன்னைக்கு சவுதி அரேபியா 2.5 மணி நேரம் வித்தியாசத்துல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கே தொழுகைக்கு டைம் போட வேண்டியது இருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போட வேண்டியது இருக்கு. ஆமா கரெக்டா. அதாவது அவங்க டைமிங் வருது. தொழுகைக்கு கணிக்கலாம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அனுமதி தந்திருக்காங்க. ஒரு வாரம் மழை அடிச்சிச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணிச்சு தான் கொண்டாடினாங்க. அது இல்லாம தொழுகைக்கு இன்ன ஸலாத்த கானத்தலன் பூமியினா கிதாப மாகூத்தா நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு தொழுகைங்கிறது குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிற அடிப்படையில வந்துருது. தஜ்ஜால் கூட நாளைக்கு வந்தா அந்த டயத்துல நம்ம கணிச்சு தான் கொண்டாடுவோம். ஏன்னா ஒரு நாளுங்கிறது அவனுக்கு ஒரு வருஷம் மாதிரி ஒரு மாசம் மாதிரி போகும். தொழுகையில கணிக்கலாம் சொல்லி நமக்கு அனுமதி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணிக்கவும் சேர்ந்திருக்கிறார்கள். தொழுகைங்கிறது வக்து சம்பந்தப்பட்டது. தொழுகையை நம்ம மிஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், நாளைக்கு தொழுவுங்கிறது மார்க்கத்துல கிடையாது. நோன்பு வச்சுக்கலாம், தொழுகைக்கு அந்த மாதிரி சத்து கிடையாது. நம்ம மறந்தாலோ ஏதோ அந்த மாதிரி ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கு, அதுக்கு உண்மையா இருக்கணும். டெய்லி மறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உண்மையிலே ஒருத்தர் பெரிய டென்ஷன் ஏதோ மறந்துட்டான் ஐயோ அப்படின்னு சொன்னா தொழுதுக்கலாம். இப்படிதான் இருக்குது. அதுக்கு நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது மலைகள் அடிக்கச்சல ஒரு வாரம் கணிச்சுதான் கொண்டாடினாங்க. கணிப்பதற்கு செய்திகள் நமக்கு வருது. அல்லாஹ்வுடைய வசனத்துல வக்தில் வேற வருது. வக்துங்கிறது நேரமா இருக்கு. இதுல அப்படி சொல்ல மாட்டிருக்காங்க. வரக்கூடிய ஹதீஸ் எல்லாம் பாருங்க, பார்க்கணும் வருது. 10 வருஷம் பெருநாவரை கொண்டாடி காட்டியிருக்காங்களே, அந்த மாதிரி கணிக்கிற மாதிரி சொல்லி கணிக்கிற மாதிரி உலக விஞ்ஞானத்தில் முடியும். ஆனா அப்படி இந்த திருநாளை கொண்டாடுவதற்கு நமக்கு அனுமதி தரவில்லை. அதான் முடியாதுன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லல. ஆனா அதான் திட்டமிட்ட பிரகாரம் கமரு குள்ளு ஹுஸ்பான் எல்லாம் திட்டமிட்ட பிரகாரம் ஓடுகிறது, இயங்குகிறது தானே சொல்றான். அதுல ஒன்றும் பெரிய சிரமம் இல்லையே உங்களுக்கு. ஆனா இப்படி நமக்கு அனுமதி அவங்க நமக்கு தரல. இப்படி செய்யறதுதான் சிறந்தது. அப்பதான் ஒரு சஸ்பென்ஸாவும் இருக்கும், நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாவும் இருக்கும். மாற்று மதத்துல ஒப்பாம இருக்கும். அவங்க தான் எல்லாம் டேட் வச்சிருப்பாங்க, 25, 1, 14 எல்லாமே ஒரு விழாவுக்கு ஏன்னா அது மனிதன் கண்டுபிடித்தது. இது அல்லாஹ்வுடைய அந்த செட்டப்பில் பார்த்து செய்யறதுனால அதுதான் சிறந்ததா இருக்கும். அதுக்கு நிறைய நபிமொழி இருக்கு. சுருக்கமா இந்த மாதிரி குழம்பி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு
ஒரு ஹதீஸையும் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தையும் நம்ம ஒரு சான்றாக சொல்றோம். அதனால இதுல வந்து நிறைய சான்றுகள் இருக்கு. இது திரைப்படம் சொல்லும்போது இதே செய்தி தான் சொல்லுவாங்க. மாதம்ன்றது 30ஆவது வரும் 29ஆவது வரும். அதாவது 30 கணிச்சிடலாம் நீங்க. 29 30 அது நம்ம கிட்ட ஒரு அந்த மைக் அதான் என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த செய்தியை நான் சொல்லிடுறேன். புகாரில வரக்கூடியது 1913. இன்ன உம்மத்தன், நாங்க சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா? உம்மியத்தன். உம்முன்னா உம்மா, உம்மியத்தன், அதாவது தாயோட சேர்ந்த மாதிரி அந்த குழந்தை வந்து உம்மியத்தன்னா படிப்பறிவு இல்லாதவங்க. நாங்க எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா? படிப்பறிவு இல்லாதவங்க. இன்னொரு நேரடியாக ஒரு ஹதீஸை பாருங்க. லா நக்தபு, எங்களுக்கு படிக்க தெரியாது. வலா நக்சபு, எங்களுக்கு கலை நுட்பமும் தெரியாது. அஷ்ஷஹரு ஹாதாக்கா எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும் அப்படி சொல்லிட்டு கீழே மறுபடியும் ஒரு பயானத்து ஏனி மர்ரத்தன் திஸ்ஸத்த அஸ்ரன் 29ஆவதும் இருக்கும், மர்ரத்த சராசி 30ஆகவும் இருக்கும். தெளிவான ஹதீஸ் இப்படி இருக்குது. இப்படி அது இது இப்படி இருக்குதா? எங்களுக்கு இந்த மேஜிக்லாம் பண்ண தெரியாது. நகசபுனா கலை நுட்பம்லாம் கிடையாது. கலை நுட்பம் கிடையாது, எங்களுக்கு தெரியாது, படிக்க தெரியாது, மாசம் அப்படிதான் இருக்குன்னு இப்படி ஒரு ஹதீஸ். இன்னொன்னு இப்படி ஹதீஸ் 10 1 மடக்கு 29ஆ இருக்கும் 30ஆ இருக்கும் இப்படியும் சொல்லிட்டாங்க. அந்த சந்திர கணக்குல 30 கூட கிடையாது, 29ஆ தான் வரும். இப்படிதான் சந்திர கணக்கு. சூரிய ரெண்டையுமே அல்லாதான் படைச்சான். ஆனா சந்திர கணக்கு பொறுத்தவரை மகரிபுக்கு அப்புறம் தானே வெளிச்சம். அதுல தானே சந்திரன் நாள் காட்டி தானே, கரெக்டா அதை தானே ஃபாலோ பண்ணணும். சரியா தானே இருக்குது. இதுல இதான் விஞ்ஞானம். அவன் செய்யறது விஞ்ஞானம் கிடையாது, அதுதான் அஞ்ஞானம், முட்டாள்தனம், மடத்தனம். சரிங்களா? மடத்தனத்தையே வந்து புத்திசாலின்னு சொல்லி இளைஞர்களை உசுப்பேற்றி இப்படி சொல்லிட்டா வந்து விழுந்த விஞ்ஞானம் சொன்னா மயங்கி விழுவான்ல. அதனால இதுல விஞ்ஞானம் கிடையாது. ஆமா சரி, விஞ்ஞானம் இருக்குன்னா நான் என்ன இருக்கேன், இஸ்லாமிய நாடுகள்ல நிறைய இருக்குது. அவங்கள்ட்ட நிறைய சாதனங்கள்லாம் வச்சு பாக்குறான். அவன் பார்க்கத்தானே செய்யறான். ஏன்னா வந்து பிறை வந்து 18 மணி நேரம் 19 மணி நேரம் கழிச்சு தான் தெரியவே செய்யும். அதே மாதிரி உங்களுக்கு நியூசிலாந்துக்கும் பக்கத்துல இருக்கிற வந்து இன்னொரு நாடு இருக்கு ஹானாலு, அந்த நாட்டுக்குமே டைம் வித்தியாசம் வருது. பக்கத்து நாடு, அதுக்கே பல மணி நேரங்கள் வந்து வித்தியாசம் வருது. அவன் வந்து வேலைக்கிழமையில இருந்தா இவன் புதன்கிழமையில இருக்க வேண்டியது இருக்கு. அதனால ஒரே நாளில் ஒரே இதை வந்து கொண்டாடுவதற்கு சாத்தியமும் கிடையாது. சாத்தியம் இல்லாததை இஸ்லாம் சொல்லவும் செய்யாது. அதுதான் அதோடைய செய்தி. அதனால இன்ஷால்லா நம்ம வந்து இப்போ அடுத்த ஒரு நம்ம இறுதி நிலையை பற்றி பேசுவதற்கு அந்த உரைக்கு சென்றிருக்கிறோம். ஆனால் அந்த குழப்பத்தில் வீழ்ந்து விடக்கூடாது. அதுதான் அதோடைய சுருக்கமான செய்தி. இறுதி நாளுடைய உரையுடைய வசனங்களை நம்ம பார்க்க வருகிறோம். செய்திகளை சொல்லிட்டோம், அறிவிப்புகளை. அல்லாஹ் வந்து இறுதி நாள்ல பல விஷயங்களை சொல்றான். அந்த இறுதி நாளும் இறுதி நாளுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தண்டனைகளை நேற்று அதையெல்லாம் கண்டு வந்தோம். அதுல ஒரு வசனங்கள் என்னன்னா, இதா வகாத்தில் வாக்கியா, இந்த நிகழ்ச்சி இருக்குல்ல அந்த இறுதி நாள் அது நடந்தே தீரும். அடிச்சு சொல்றது என்ன நடக்காதுன்னு, நடந்தே தீரும். லைஸ வகாத்திகா காதிபா, அந்த நிகழ்ச்சியை தடுக்கவே முடியாது. காஃபியத்தன் ராஃபியா, தாமதப்படுத்தவும் முடியாது, முற்படுத்தவும் முடியாது. நடந்தே தீரும், நடந்தே தீரக்கூடிய ஒரு விஷயம். உறுதிப்படுத்தி சொல்றது. அந்த நடந்தா என்ன தெரியுமா? இதா ருஜ்ஜத்தில் அருது ரஜ்ஜா, பூமி ஒரே அடியாக அசைக்கப்படும். வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகளும் பூமிகளும் தூள் தூளாக ஆக்கப்படும். பவுடரா எல்லாத்தையும் பவுடரா ஆக்கி விட்டுரும். தூள் தூளாக ஆக்கிவிடும். அவை மறுபடியும் எப்படி ஆகும்னா, அவை பரப்பப்பட்ட புழுதிகளாகும். புழுதி அப்படி பரப்பப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் பவுடர் ஆக்கி பிளேன் ஆக்கி விட்டுருவாங்க. அப்புறம் தான் அந்த மாசன் மைதானத்துல தான் அடுத்த இது நடக்கும். அப்படி அந்த நாளை சொல்றோம், அட்டிச்சு தூளாக்கி போடுவோம் அப்படின்னு. அதே போல அதை காணும் போது மக்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, யா ஐயுகன்னாஸ், மனித இனத்தையே எல்லாம் சொல்றோம். இத்தகு ரப்புக்கும், அல்லாஹ்வை அஞ்சிக்கோ. நல்ல வாய்ப்பு இவ்வளவு தந்திருக்கேன், அல்லாஹ்வை இப்ப அஞ்சிக்கோ. மனித இனத்தை கூப்பிட்டு சொல்றான், இன்ன ஸல்ஸலத்தி ஸாஅத்தி ஷையுன் அதீம், என்ன அஞ்சிக்கோ. ஒரு முக்கியமான நாள் இருக்கு. அது என்ன நாள் தெரியுமா? மகத்தான நாள். மகத்தான நாள் மட்டும் இல்ல, ஜில்ஸிலத்து, ஆட்டி வைக்கக்கூடிய நாள், திடுக்கிடும் நாள். அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனித இனமே என்னை அஞ்சி கொள்ளுங்கள். யௌம தரவுனகா, அண்ணா வந்துட்டு பாருங்க, தரவுனகா சரியா, ஒரு மகுள் தரவுனகா. இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தோம். ராங்கிறோம்ல, தரவுனகா வந்து முன்னிலை. யௌம தரவுனகா, அந்த நாளில் பார்ப்பார்கள்.
இந்த வசனத்தை எடுத்து படிச்சுக்கிறங்க. 22:2 எங்கெல்லாம் தரவு யரா ரா வருதுங்கிறத பார்த்துக்கிறங்க. பார்க்கிறதுன்னு வரும். அது கூட நிறைய கருத்து மஃபூல்கள் வந்துன்னா சிந்திக்கிறது வந்துடும். இது பார்க்கிறது. யௌம தரவுனகா ததுகுலு குல்லு முருதியத், அந்த நாளில் பால் ஊட்டக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் என்ன செய்வார்கள்? பார்க்கிறதாவது வசனம். அவர்களுடைய நிலைமை நீங்கள் அதை காணும் போது பாலூட்டும் தாய்மார்கள் அம்மா அருதியத் குல்லு தாத்தின் ஹம்லின் ஹம்லஹா, அந்த குழந்தையை அவள் மறந்து விடுவாள். அந்த கர்ப்பிணி கருவுல இருந்து சுமந்ததை அப்படியே ஈன்றுவா. அந்த அளவுக்கு அந்த அடிச்ச அடியில அப்படி அந்த இதுலயும் பெண்கள் புள்ள உண்டான பெண்கள் இருக்கத்தானே செய்வாங்க. அதையே அல்லாஹ் ஒரு உதாரணமாக்கி சொல்றான். அவர்கள் அருதியத், அதை வந்து ஈன்று விடுவாள். சுமந்தவ என்ன செய்திருவா? அந்த அடிச்ச அடியில் ஈன்று விடுவாள். ஹம்லின் ஹம்லஹா, ஹம்ல்னா அந்த சுமக்கிறது. அவர்கள் மறுபடி பாருங்க, தரன் நாசு மறுபடி வருது பாருங்க. தரன் நாசு, அவர்கள் பார்ப்பார்கள். சுக்காரா வமாஹும் பி சுக்காரா வலாக்கின் அதாபுல்லாஹி ஷதீத், அங்கே பார்க்கும் போது அந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் போதை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள். அப்படியே மயக்கத்துல அட்டிச்சு பூமியெல்லாம் சின்ன பின்னமா எல்லாம் ஆக்குனதும் ஒரு பெண் எப்படி இருப்பா? ஒரு ஈன்றுவா. மனிதன் எப்படி இருப்பான்? மனிதன் இப்ப எல்லாருக்கும் போதை வயப்பட்டவர்களாக இருப்பாங்க. அப்படியே ஒரு மயக்கத்துல இருப்பான். அவர்கள் போதையில இல்லை. அல்லாஹ் எப்படி சொல்றான்? பி சுக்காரா வலாக்கின்ன அதாபில்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய கடுமையான வேதனையை அவர்கள் அந்த நேரத்துல பார்த்த பயத்தில் இருக்கிறார்கள். அவன் வந்து அந்த போதையில இல்ல, அந்த மரண பயத்துல போதை மாதிரி நிக்கிறான். தன்னை மறந்து அப்படி நிக்கிறான்றது அல்லாஹ் வந்து ஒரு உவமைப்படுத்தி காட்டுகிறான். இப்படிப்பட்ட ஒரு நாளுக்கு என்ன செய்து கொள்ளுங்கள்? அஞ்சி கொள்ளுங்கள். அடுத்த இந்த அநியாயம் பண்ணக்கூடியவர்கள் மறுமையில் புலம்பக்கூடிய ஒரு வசனத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டணும். யௌமது கல்லிபு உஜூஹுஹும் ஃபின்னார், முகங்களை பிரட்டப்படும். கல்லிபு இப்படி புரட்டப்படும். அவர்கள் அப்பொழுது கூறுவார்கள், யகூலூன யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூலா, நாங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாம போய்விட்டோமே அப்படிங்குவாங்க. எல்லாம் இங்க தட்டு தாயத்து அநியாயம் அக்கிரமம் எல்லாம் அநியாயம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் அங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை நாங்கள் கேட்காம போயிட்டோமே, எங்கள் முகங்கள் இப்படி வாட்டப்படுகிறதே அவர்கள் கூறுவார்கள். கூறிவிட்டு என்ன சொல்லுவாங்க? வகாலு, அவர்கள் கூறுவார்கள், ரப்பனா இன்னா அத்தஅனா சாதாத்தனா வ குப்ராஅனா ஃபதல்லுன ஸபீலா, எங்கள் இறைவா எங்கள் தலைவர்களையும், இன்னா அத்தஅனா சாதாத்தனா தலைவர்களையும், குப்ராஅனா பெரியவர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். ஃபதல்லு, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். சபீலா, பாதை மாற்றி விட்டார்கள், வழிகெடுத்து விட்டார்கள் என்று புலம்புவாங்க. இப்ப தலைவரெல்லாம் கண்மூடித்தனமா பெரிய விஷயத்துல போனா குழப்பி விட்டுருவான். அப்ப கவனமா இருக்கணும். தலைவர்களும் திசை திருப்பி விட்டுருவான். உள்ள தற்கால போய் இணை வைப்புல மாட்டி விட்டுருவான். உள்ள போய் கடவுளுக்கு பதிலாக கடவுளுக்கு இந்த மாதிரி உறவினர் இருக்காங்க, சீக்கிரம் அவனுக்கு சொத்தத்தை வாங்கி தந்துருவான்னு சொல்லி என்ன செய்திருவான்? ஏமாத்தி தற்கால பைத்தியக்காரன் ஆக்கி உள்ள கூட்டு போயிடுவான். அப்ப சுய சிந்தனை இழந்துட்டேன்னு வைங்களேன், அவன் நாளைக்கு இப்படிதான் புலம்புவான். அதை முன்னக்கூட்டியே அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. முன்னக்கூட்டியே சொல்லி காட்டுறது எதுக்கு? அவன் திருந்துறதுக்கு. இப்படி வந்து எக்கச்சக்கமா மாட்டிக்காத, கண்ட கண்ட தலைவன் பின்னாலாம் போய் மாட்டிடாத, உன்னடக்க ஒண்ணு சொல்லி என்ன செய்திருவான்? நரக நெருப்புக்கு உன்னைய கூட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி தெளிவான வார்த்தையால அல்லாஹ் என்ன சொல்றான்? சுத்தி வளைச்சுதான் பேசல. இந்த மாதிரி குறுக்கு வழியில முஸ்லீம்கள் நரக வசனங்களை திசை திருப்பி சொல்லி மக்களை வந்து அதுல பாதாளத்துல தடுறாங்களே, அவங்கள்ட்ட எல்லாம் இந்த முக்கியமான வசனங்களை வச்சுக்கணும். ரொம்ப அவங்கள்ட்ட பேசக்கூடாது. பேசினா மறுபடியும் குழப்பி விட்டுருவாங்க. ஒரே கேள்விதான், இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டுறோம். மகான் எல்லாம் சொல்றீங்களா? மகான் கேட்டா கிடைக்குங்கிறீங்களா? இப்ராஹிம் நபி ஏன் கேட்டு கிடைக்கல? அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்றோம். ரொம்ப அவன்கிட்ட பேசணும்னா எதிர அவன் நம்மளை வளைச்சிடுவான். தேவையில்லாம ரொம்ப பேசிடுவான். அசத்தியத்துல இருக்கிறவன் கண்ணா பின்னான்னு பேசுவான். சத்தியத்துல இருக்கிறவங்க விவரமா பேசணும். ஒரே கேள்வி அப்படின்றோம். நிறைய கேள்வி இருக்கு, ஆயிரக்கணக்கான கேள்வி இருக்கு, ஆயிரக்கணக்கான கேள்வி. இது இருக்கிறதுல பெரிய ஹையஸ்ட் தூதர் யாரு? இப்ராஹிம் நபி தானே. அவங்க தானே முன்மாதிரியா நபிகள்லாம் இதை கடைப்பிடிக்க சொல்றான். ஏன் அவங்க வாப்புக்கு நேர்வழி கேட்டாங்க, ஏன் கொடுக்கல அப்படின்றோம். ஏன்னா பைத்தியக்காரன் மாதிரி மறுபடியும் அதுக்கு ஏதாவது சொன்னாலும் சொல்லுவான். அப்போ இப்படிப்பட்ட பார்த்து மக்கள்கிட்ட என்ன செய்யணும்? நேரு வழியிலே கவனமா இருக்கணும். அப்போ மறுமையில மாட்டிக்கிடுவாங்க. இப்படி மாட்டக்கூடாதுங்கிறதுக்கு உண்டான வசனங்கள் நூற்றுக்கணக்கான வசனம் இருக்கு. 1 2 இல்ல, இதே மாதிரி நூற்றுக்கணக்கான வசனம் இருக்கு. அதுல இன்னொரு செய்தியை பாருங்க. சூர் ஊதப்படும், நஃபகத்து வாஹிதா, ஒரே ஒரு முறை ஊதப்படும், அவ்வளவுதான்.
வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கதம் வாஹிதா. ஹுமிலத்னா அது பூமி சுமந்து வைத்திருக்குது. எதை சுமந்து? இந்த மலையை வச்சிருக்குது. வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கதம் வாஹிதா, ஒரே அடி தூள் தூளாக ஆகிவிடும். பூமியும் மலையும் தூக்கி வீசப்பட்டு ஒரே அடியா மாறி. எப்படிப்பட்ட வார்த்தை எல்லாம் சொல்ற பாருங்க. ஹுமிலத்தில் அர்து, நீ சுமந்து வச்சிருக்கோம். வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கதம் வாஹிதா. வாஹிதா ஒரு அடி, துக்கத்தா அதான் அடி, துக்க ஒரே அடியில என்ன செய்யுது? தூக்கி வீசப்பட்டு பவுடர் ஆகி. இந்த பவுடரை தூள் தூளாக்குற வசனம் நிறைய இருக்கு. தூள் தூளாக்கி போடுவானாக்கும். இந்த பூமியில உட்காந்து அட்டுலியம் பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் எல்லாத்தையும் அடி, எல்லாத்தையும் பிளேன் ஆக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியா, இந்த நிகழ்ச்சி அந்த நாளில் நடந்தே தீரும். அடிச்சு சொல்றேன், நடந்தே தீரும். நடக்காது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நடக்கும். வன்ஷக்கத்தி சமாவு ஃபஹிய யௌமைதி வாஹியா, வானம் பிளந்து விடும். வானம் பிளந்து உறுதியற்றதாக இருக்கும். அல்லாஹ் வல் மலக்கு அலா அர்ஜாயிகா, மலக்குகள் எல்லாம் அந்த ஓரத்துல இருக்குவாங்க. எப்படி இருப்பாங்க? வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா, 8 மலக்குகள் அல்லாஹ்வுடைய அரசை சுமந்து நிற்பார்கள். அல்லாஹ் அதையும் சொல்லிக்காங்க. அரசை சுமந்து மலக்கு அப்படியே இருப்பாங்க. அல்லாஹ் தான் மலக்கு நிறைய வச்சிருக்கிறான. அல்லாவின் மலை அந்த அரசு மட்டும் தனியா சுமந்து நிக்கப்படும். மத்த எல்லாம் என்ன செய்யும்? அல்லா தூள் தூளா ஆக்கிடுவான். அவன் மட்டும் ராஜ்பாட் அப்படி நிற்பான். அல்லா யௌமைதீன் துக்ரிதூன லா தஃபா மின்கும் காஃபியா, அந்த நாளில் துஃபா, அல்லாவுக்கு எதுவுமே மறையாது. எல்லாம் பியூரா அவனுக்கு தெரியும். அந்த நாள்ல எல்லாத்தையும் பார்த்து வச்சிருப்பான். அவன் முன்னாடி நீங்க நிறுத்தப்படுவீர்கள். மின்கும் காஃபியா அம்மாமன் ஊத்திய கிதாபகு. இப்பதான் அல்ல முக்கியமான அந்த அடி கொடுக்கறதுக்கு உண்டான வாசிப்புக்கு வர்றான். அல்ல அம்மாமன் ஊத்திய கிதாபகு பியமீனிஹி, அவர்களுக்கு வலது கையில புத்தகம் கொடுக்கப்படும். வலது கையில கொடுக்கப்பட்டாலே அவ்வளவுதான், பாஸ் மார்க். கிதாபியா, கிதாபை படிச்சு பாருங்க, அவனுக்கு ஒண்ணுமே இருக்கு, அவன் தப்பிச்சுக்கிடுவான். வலது கையில புத்தகம் கொடுக்கப்பட்டா என்ன ஆகும்? அவர் சந்தோஷமா தான் இருப்பார். அவருக்கு தெரியும் இன்னி தலம் தூ அன்னி முலாக்கின் கிசாபியா. அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? வலது கையில கிதாப் கொடுக்கப்பட்டவரு, எனக்கு இப்படி நடக்கும்னு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகத்தோட நிற்பார். அவருக்கு என்ன இருக்கு? அவர் நல்ல முறையில் நிற்பார். இடது கையில கொடுக்கப்பட்டவனையும் பார்க்கணும்ல. அம்மாமன் ஊத்திய கிதாபு ஷிமாலிஹி, இடது கையில கொடுக்கப்பட்டவன் என்ன செய்வான்? பைத்தியக்கார மாதிரி முடிச்சுட்டு நிற்பான். அடிச்ச அடியில அதுல வேற அரண்டு போய் நிற்பான். கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அல்ல என்ன செய்வான்? யகூலு யா லைத்தனி லம் மூத்த கிதாபியா, இத கொடுக்காமலே இருந்திருக்கலாமே. ஏன்னா படிச்சு பார்த்தவன முடிச்சிருப்பான். அங்கதான் அல்லாஹ் ஒரு மொழியை வச்சிருப்பான. அல்லாவுக்கும் இந்த மறுமையில தண்டனைவாளிக்கும் என்ன கிடையாது? லா துப்பு தர்ஜிமானி, மொழிபெயர்ப்பாளரே இருக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ் எல்லாத்துக்கும் மொழி அவனுக்கு அதே தெரிஞ்சிடும். அங்க விஷயமே வேற தானே. அவனே படிச்சுட்டு என்ன செய்வான்? இங்க தண்டனை தானே, நீ அதை செஞ்சியா இதை செஞ்சியா, அவனுக்கு துரோகம் பண்ணியா துரோகம் இழைச்சியா அப்படிங்கிறதுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இடம். ஒரு மொழி அல்லாஹ்க்கு ஆக்க முடியாதா? எல்லாத்துக்கும் ஒன்னா கூட ஆக்கி விட்டுருவான். படிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி ஆக்கி விட்டு அவன் படிச்சு பார்த்துட்டு இதை தராமலே இருந்திருக்கலாமே, எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டானே அப்படின்மா. வல மாதிரி மா ஹிசாபியா, என்னுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியலையே, இப்படி மாட்டிக்கிட்டன. யா லைத்தகா காணத்தில் காதியா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சே, நான் உலகத்தோட என் வாழ்க்கை முடிந்து போயிரும் என்று நினைத்தேன். இங்க மாட்டிக்கிட்டேன். உலக கணக்குல வாழ்ந்திருக்கான். உலகத்திலே முடிஞ்சிருக்குன்னு நினைச்சேன். இங்க எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன். மா அகுனா அன்னி மாலியா, அக்னினா என்னது? செல்வம். என்னுடைய செல்வம் என்னை காக்கவில்லை. அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் என்னை விட்டு மறைந்து விட்டது. பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். கோடீஸ்வரன்னா முக்காவாசி இந்ததான் போவானும். அப்போ கோடீஸ்வரன் என்ன சொல்றான் பாருங்க, மா அகுனா அன்னி மாலியா, 2 இது போடுறான்டா. செல்வத்தையும் போடுறான், மாடு. நல்ல பெரிய கோடீஸ்வரன். என்னுடைய இந்த பொருளாதாரத்தை வச்சு ஏதாவது செய்யலான்னு பார்த்தேன், அதுவும் என்னை மறுமை நாளில் காக்கவில்லை. இப்படி மாட்டிக்கிட்டேன். இவ்வளவு பணம்லாம் என்னை காப்பாற்றும் என்று நினைத்தன. அடுத்த அல்ல இன்னொன்னு சொல்றான், ஹலக்க அன்னி சுல்தானியா, அதிகாரமும் நமக்கு ஒன்றும் கை கொடுக்கலையே. ஆட்சியாளர், சிஎம், பிரதமர், மன்னன், அவனுக்கு அடி விடும்ல, அவனுக்கு தான் அதிகமா விடும். நிறைய அயோக்கியத்தனம் பண்ணியிருப்பான். நல்லா எழுதுறான். அப்போ ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரமும் என்னை விட்டு போய்விட்டது என்று மனிதன் கூறுவான். இப்படிப்பட்ட நட்டா இப்படி போய் நிற்குவான். எல்லாம் அநியாயம் பண்ணக்கூடியவன என்ன செய்வான்? இப்படி போய் நின்றுட்டு பயங்கரமான ஒரு மூலையில நின்று கொண்டு இருப்பான். அதுக்கப்புறம் சொல்லப்படும், அவனை எப்படி தெரியுமா சொல்லப்படும்? அல்ல அந்த மாதிரி அயோக்கிய அவனை பிடிங்க, பிடிச்சு தராதரன்னு இழுத்துட்டு வாங்க. சும்மல் ஜஹீம சல்லு, இந்த நரக நெருப்பு, கருகிற நெருப்புல அவனை உள்ள திணிங்க.
புட்டிங்க இழுத்துட்டு வாங்கன்னா அங்க சத்தங்களா இருக்கும். அயோக்கியர்களுக்கு எவ்வளவு அட்டுழியம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும்ல சவுண்ட் அங்க இறைச்சலா தான் இருக்கும். அடி முழக்கமா இருக்கும்ல, இறைச்சல் சத்தமா இருக்கும். அந்த சத்தத்தை பயங்கரமா இருக்கும். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தருஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு. 70ன்னா 70 முழம் சங்கிலியால அவனை கட்டப்படும். 70 முழம் சங்கிலியால கட்டப்படணும்னா அந்த பாடி நல்ல விசாலமா இருக்கும். நல்லா போட்டு அவனை வாட்டி எடுக்கிற அளவுக்கு இருக்கும். எலும்புந்தோளமாவும் இருக்க மாட்டான். சதப்பத்து அதிகமா இருக்கும். அந்த செய்த கொடுமைகள் மட்டும் மெயின்ல இருக்கும். அதே உருவத்துல இருந்தாலும் அவனை அந்த போட்டு வதக்கச்சல தாங்கணும்ல நல்லா. அதுக்கு ஒரு டக்கு டக்குன்னு புகுத்துற மாதிரி இருக்கும். அப்பதான் 70 முழம் சங்கிலியை வச்சு பிணையுவாங்க. அந்த 70 முழம் சங்கிலியால் அவனை பிணையுங்கள், கெட்டுங்கள் என்று அங்க கூச்சல். இன்னஹு கானலா யூமினு பில்லாஹில் அதீம். இவன் யாரு தெரியுமா? அந்த அயோக்கியன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இவன் தான் மகத்தான அல்லாவை நம்பாமல் இருந்தான். நம்ம இந்த இறுதி நாளை இப்ப நம்பணுமே. இந்த ஆமன்து பில்லாஹிக்கு வந்துட்டான். இந்த நம்புற விஷயத்துலலாம் தெளிவா இருக்கணும். சொர்க்கம் நகரம், அல்லாஹ் நம்புறது, மலக்க நம்புறது, இறுதி நாளை நம்புறது, நல்லது கெட்டது அல்லாஹ்விடம் விதியை நம்புறது, கோளாறு பண்ணிடக்கூடாது. நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னஹு கானலா யூமினு பில்லாஹில் அதீம். மகத்தான அல்லாவை நம்பாம இருந்த அயோக்கியன், அவனை கெட்டுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா சொன்னான்? வலாய ஹுத்து அலா தாமில் மிஸ்கீன். ஏழைக்கு அவன் உணவளிக்கவில்லை. அல்லாவே நம்பல, ஏழைக்கு உணவளிக்கல. நீ தான் வசதியா இருக்கிறல்ல, ஏழைக்கு கொடுக்கணும்ல முறை பிரகாரம். கீழே இருக்கிறவனுக்கு மேல இருக்கிறவன் தானே கொடுக்கணும். கொடுக்கறதும் இல்ல. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? அவன் தூண்டுவதும் இல்லை. 2 கேரக்டர் இருக்கு. கொடுக்கறது இல்லை. எவனா கொடுக்க போனா கொடுக்காதன்னு சொல்லி கொடுக்கும் அடுத்தவனுக்கு. இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவனுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அடி இருக்கு என்று அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? அவனை இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு ஒரு பட்டியல் போடுறான். பலை செலகுல் யோமஹா குணாகமீம். அங்க அவனுக்கு உற்ற நண்பன் கை கொடுக்க மாட்டான். முடிஞ்சு போச்சு. உயிர் கொடுப்பான் தோழன், எல்லா நண்பன், நெருங்கிய நண்பு எல்லாம் எங்க இந்த உலகத்தோட கதை முடிஞ்சு போச்சு. நல்ல நட்பா இருந்தா 2 பேரும் சேர்ந்து இருப்பானோ. இல்லைன்னா என்ன ஆகும்? லகுல் யோமஹா குணாகமீம். எந்த உற்ற நண்பனும் அவனுக்கு இல்லை. அங்க எவனும் கிடையாது. நீ செய்த அமல் மட்டும்தான் அங்க இருக்கும். வலா தாமுன் இல்லா மின் கிஸ்லீன். அவனுக்கு சீலை தவிர வேறொன்றும் உணவு இல்லை. கிசில்னா சீல், அந்த வட்டிகிற சீல் அவனுக்கு, அதுதான் அவனுக்கு உணவு. லா யகுலு இல்லல் ஹாதிஊன். அதை யார் தெரியுமா உண்பார்கள்? குற்றவாளிகளை தவிர வேற யாரும் சாப்பிட மாட்டார்கள். இப்படிப்பட்ட உணவு அவனுக்கு என்ன இருக்கும்? அந்த மாதிரி அவனுக்கு ஒரு உணவு கொடுக்கப்படும். இன்னும் பல பயங்கரமான அவனுக்கு தண்டனைகள் இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல அடுத்து ஒரு தண்டனை அல்லாஹ் சொல்றான். இன்னல்லதீன கஃபரு. இந்த அல்லாஹ்வை மறுத்தார்களே அவர்களுக்கு எப்படி தெரியுமா? அப்படி ஆயாத்தினா, என்னுடைய வசனங்களை நீங்கள் மறுத்தீர்களே அவளை எப்படி தெரியுமா இன்னொரு தண்டிப்பு? சௌஃப நுஸ்லிஹும் நாரன் குல்லமா நுலிஜத் ஜுலூதுஹும். அவர்களை நெருப்பால் கருக வைப்பேன். நெலிஜத் ஜுலூதுஹும், தோள்கள் எல்லாம் கருகும். பத்தல்நாகும் ஜுலூதன் கைரஹா. ஜல்துங்கிறோம்ல தோல், உருதுலையும் ஜல்து. அந்த ஜல்து அல்லாஹ் என்ன சொல்ற? தோலை கைரஹா, மாற்றி மாற்றி அவனுக்கு தோலை நான் புகுத்துவேன். அப்பதான் என்ன ஆகுமா? எதுக்குள் அதாப். அப்பதான் அவன் அந்த வேதனையை சுவைக்க முடியும். அப்பதான் அவனுக்கு வழி தெரியும். அதனால என்ன செய்யறான்? இப்படி மாற்றி மாற்றி உனக்கு தோலை கொடுத்து உன் வேதனையை நான் சுவைக்க வைப்பேன். இன்னல்லாஹ கான அஸீஸின் ஹகீமா. நான் மிகைத்தவன், ஞானமிக்கவன். இப்படிப்பட்டவன் இந்த சொல்லு வருது. அதனால கவனமாக இறுதி நாளை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். அல்ல இன்னொன்னு சொல்றான். இந்த நாளை பத்தி தானே கேட்கிற. அல்ல ஒரு முன்வாசகமா அவன் சொல்றான் பாருங்க. ஆசிஃபா. நீங்க நாட்களை பத்தி கேட்கிறீர்கள். அந்த நாள் எப்படி தெரியுமா? ஆசிஃபா, சீக்கிரம் வரக்கூடிய நாள். எப்படி வந்துட்டானா? சீக்கிரம் சீக்கிரம். நேரத்து கூட சொன்னோம், உங்களுக்கு தான் தூரம், அல்லாஹ் கிட்ட. இப்ப எப்படி சீக்கிரமா வந்துடும் அந்த நாள். சீக்கிரமா வர இருக்க நாளை பற்றி எங்கெங்கன்னு கேட்கிற. சீக்கிரமா தான் வருது. இதழ் குழு ஹனாசிர். அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? எச்சரிக்கிறேன். உங்களுடைய தொண்டை குழியில உயிர் வந்து நிற்கும். உங்க தொண்டை குழிகளுக்கு என்ன வந்துடும்? அந்த உயிர் வந்து நிற்கும். குழுகுல் தஹாதில் கானிமீன். தொண்டை குழியில வந்து ரூஹு நிற்கும். அந்த மாதிரி உனக்கு வரப்போகுது அந்த நாள். ஆனா அந்த நாளுக்கு அஞ்சிக்கோ. நாளைய கேட்கிற வருது சீக்கிரமா தான் இருக்கு. அவசரப்படுற அளவுக்கு நாள் என்ன இருக்கு? கிட்டத்துலதான் இருக்கு. ரொம்ப தூரம்லாம் கிடையாது. 10,000 பல கோடி வருஷம்லாம் இல்ல. ரொம்ப கிட்டத்துல இருக்கு. மாலில் தாலிமீனமின் ஹமீமு வலா தஸீஉல் இதாவு. அது அநீதி இழைத்தவர்களுக்கு பயங்கரமான நாளா இருக்கும். எந்த நண்பனுடைய அங்கீகாரமும் பரிந்துரையும் செல்லாது. நண்பனை பத்தி அல்லாஹ் அப்பப்போ சொல்றான். நட்பெல்லாம் வச்சு சீன் போடுறவனுக்கு அல்லாஹ் சேர்த்து சொல்றான். நண்பனுடைய பரிந்துரையும் வராது, எவனுடைய பரிந்துரையும் நிக்காது.
இந்த இடத்துல பரிந்துரையை பத்தி சொல்றான். ஒரு நண்பர் இருப்பான், பெரிய கோடீஸ்வரன், ஏழை, அவனுடைய பரிந்துரை நிக்காது, அவன் அங்க என்ன செய்வான், மாட்டிக்கிட்டு தான் பிடிக்க போறான் என்று சொல்லி இந்த நாளை பத்தி சீக்கிரம் வரக்கூடிய நாள், ரொம்பலாம் லேட் இல்ல, சீக்கிரமாக வந்துவிடும் அப்படிங்கிறான். முக்கியமா அடுத்து நம்ம நேரத்து இந்த வலது கை இடது கை ஏடு எல்லாமே நல்லா வச்சிருக்கான். இன்னொரு ஏடை பத்தி எல்லாம் என்ன தெரியுமா சொல்றான், குள்ளு இன்சானின், எல்லா மனுஷனுக்கும் குள்ளு இன்சான் வந்துருச்சு தெரியல. இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் இல்ல. அல்ஸம்னாஹு தாயிருஹு ஃபில் உன்கிஹி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் களத்தில் குறிப்பேட்டே மாட்டியுள்ளோம். உன்கு களத்துல வந்து அவனுடைய எல்லா இதுவும் இருக்கும், அதுல போய் படிச்சுக்கோ. ஒரு பக்கம் கையில கொடுக்கப்படுது, களத்துல கொடுக்கப்படுது, ஒளி வீசும் ஏடுகள் இருக்கிறது. இன்னொரு ஏடு ஒண்ணு இருக்கு, வல் சகீர வல் கபீரத்தவன் சகீர மாளிகாத கிதாப். இந்த கிதாபுக்கு என்ன வந்துட்டு இந்த ஏட்டுக்கு, அதுல வந்து சின்னதையும் விட மாட்டிருக்கு, பெருசையும் விட மாட்டிருக்கு அப்படின்னு மனிதன் கேட்பான். சுத்தி சுத்தி அடி, எங்க போனாலும் சரி. அப்படி இன்னொன்னு என்னன்னா, களத்துல இப்படி பார்த்துக்கலாம், என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாட்டி விட்டுருக்கான். உன்கு களத்தில் தொங்க விடும்போது நுஹ்ரிஜு லஹு யௌமல் கியாமா, கியாம நாளில ஒவ்வொருவருக்கும் களத்துல வந்து என்ன செய்யும், தொங்க விடப்படுமா. அவனுக்கு என்ன தொங்க விடப்படுமா, தொங்க விடப்படும். கிதாபன் எல்காஹு மன்சூரா, அவன் புத்தகத்தை விரிக்கப்பட்டு பார்க்கக்கூடியவனாக இருப்பான். ஏற்கனவே புத்தகத்துல ஒளி வேற வீசுன்ட்டான் அல்ல. நேற்று நம்ம பார்க்கல, ஒரு கிதாப் இருக்கு, அதுல 100 வந்து ஒளி அடிக்குன்னு சொல்லி கண்ணு தெரியலன்ற எல்லாம் பக்காவா இருக்கும். மாட்டிக்கிட்டு எக்கச்சக்கமா என்ன செய்வான், முடிச்சிருவான். எங்க போன அங்க போன, நாலா பக்கம் இடி முழக்கமா இருக்கும். அப்ப இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணதுக்கு எல்லாம் என்ன சொல்றான், இப்படி எல்லாம் மனுஷனுக்கு சும்மா ஒண்ணு உடல, சுத்தி நாலா பக்கம் என்ன வச்சிருக்கான், கேமராவை போட்டு வச்சிருக்கான் அல்ல. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு அறிவுபூர்வமான தத்துவங்கள் நிறைய இருக்கு. அன்னைக்காவது இது வந்து நம்பிக்கை அடிப்படையில் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் தாராளமா ஏத்துக்கலாம். இன்னைக்கு உடம்பு பூரா அவ்வளவு செல்கள் இருக்கு. சில பேர் குறுக்குவாதம் பேசுறவங்க இருக்கத்தானே செய்வாங்க. இதெல்லாம் எப்படின்னு, உடம்பு எல்லாம் பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு மிஷினையும் எல்லாம் உள்ள வச்சிருக்கோம் செல்கள்ல. அந்த செல்லை வச்சுதான் திரும்ப உயிர்ப்பிக்கிறோம். அப்ப ரொம்ப ஈஸி. நேரத்தையே நம்ம பார்த்துட்டோம், உங்களை உயிர்ப்பிக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது, அதை பத்தி நீ பேசவே பேசாதன்ட்டான், வான பூமியை படைச்சிருக்கன்ட்டான். அடுத்து என்ன தெரியுமா, அதே கீழே இன்னொரு வசனத்துல சொல்றான், இக்கிற கிதாபக படி, உன்னுடைய கிதாப நீயே படி. கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, கஃபானா போதும், உன்னை படிப்பதற்கு நீயே போதுமானவன். பி நஃப்ஸிக, நஃப்ஸினா ஒவ்வொரு ஆத்மாவும் படிக்கும் தெரியல. நஃப்ஸிக ஒவ்வொரு ஆத்மாவும் என்னவா படிப்பான், அல் யௌம அலைக ஹசீபா, உன்னை பத்தி கணக்கு போட்டுக் கொள்வதற்கு நீயே போதுமானவன், படித்துக்கொள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், நேரடியா சொல்றான். அப்ப கிதாபை கொடுக்கறான், களத்துல தொங்க போடுறான், பெரிய ஏடு வச்சிருக்கான், இன்னொரு பக்கம் மலக்கு ரெக்கார்டு பண்றாங்க. இப்படி சுத்தி என்ன இருக்கு, ரெக்கார்டு இருக்கு. நீ தப்பிக்கவே முடியாது, எந்த பாவங்கள் செய்தாலும் என்னிடம் நீங்க எக்கச்சக்கமான முறையில் மாட்டியாகணும், அந்த நாளில் கட்டும் தண்டனைக்கு நீ ஆளாகப்படணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இறுதி நாளை பத்தி அவ்வளவு எச்சரிக்கை. இன்ஷா அல்லாஹ் இதோடைய சம்பந்தமாக இந்த அல்லாஹ் நாடினால் நாளைக்கு இதோடைய தொடரை என்ன செய்யும் பார்க்கும். அதை உணர்ந்து நடக்கக்கூடிய, இந்த நாளை நினைத்து நம்ம அஞ்சி நடக்கக்கூடிய மக்களாக அதிகமாக இருக்க வேண்டும். இந்த நாளுக்காக தான் நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும். இதுவரை நிறைய இன்னும் இருக்கிறது இந்த நாள்களை பத்தி. அல்லாஹ் நாடுனா இதோடைய தொடரை என்ன செய்யும், அடுத்த அலையும் பார்ப்போம். சில கேள்வி பதிலுக்கு உள்ள போவோம்.